சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ் அணிந்து வந்த கும்பல் வெறிச் செயல். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய ஓராண்டாக காத்திருந்த கும்பல் எப்போதும் உடன் வைத்திருக்கும் துப்பாக்கி இல்லாததையும் ஆதரவாளர்களும் உடன் இல்லை என்பதையும் அறிந்து கொலை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 8 பேரை கைது செய்து விசாரணை என கூடுதல் ஆணையர் அஸ்ராகார் தகவல். கடந்த ஆண்டு சென்னையில் கொலையுண்ட ஆற்காடு சுரேஷின் சகோதரரும் கைது. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடற்கூராய்வு தொடங்கியது. அசம்பாவிதங்கள் ஏற்படுவதை தடுக்க சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை சுற்றி போலீசார் குவிப்பு. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என ஆதரவாளர்கள் தகவல். உறவினர்களிடம் கையெழுத்து வாங்காமல் அவசர கதியில் உடற்கூராய்வு நடப்பதாக கூறி போராட்டம். ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்திற்கு பகுஜன் சமாஜ் தேசிய தலைவர் மாயாவதி கடும் கண்டனம். எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், திருமாவளவன், அண்ணாமலை, செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும் கண்டனம். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் படுகொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக தவேகா தலைவர் விஜய் வேதனை. சமரசம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி அனைவரது பாதுகாப்பையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆம்ஸ்ட்ராங் வெட்டப்பட்ட செய்தி கேட்டு மருத்துவமனைக்கு ஓடோடி வந்த இயக்குனர் ப. ரஞ்சித் மரணமடைந்து விட்டார் என்று தெரிந்ததும் கண்ணீர் விட்டு கதறல். சென்னையில் நுங்கம்பாக்கம், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை. அம்பத்தூர், கொளத்தூர், திருவொற்றியூர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் தணிந்தது வெப்பம். காஞ்சிபுரம், புதுச்சேரி, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை. சிவகங்கையில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை. சமூக நீதிக்கு எதிரானவர்களை தோற்கடிப்பதன் மூலம் சமூக நீதிக்கு துரோகம் செய்பவர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ பரப்புரை. சமூக நீதிக்கு எதிரான பாஜக கூட்டணியை தோற்கடிக்கிறது மூலமா சமூக நீதிக்கு துரோகம் இழைக்கிறவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும்னு கேட்டுக்கிறேன். அதிமுக குறித்து திட்டமிட்டு குறை சொல்லி வருகிறார் அண்ணாமலை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. பேட்டி கொடுப்பதன் மூலமே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்றும் விமர்சனம். தினந்தோறும் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்? நம்பிக்கை துரோகி என்ற பெயர் இபிஎஸ்க்கு மட்டுமே பொருந்தும் என அண்ணாமலை பதிலடி. சிலரின் சுயநலத்திற்காக அதிமுக அழிந்து கொண்டிருப்பதாகவும் விமர்சனம். நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பெயர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகி. அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து அவர் முகத்தை நல்லா பார்த்துக்கணும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும்.
யூரோ கோப்பை கால்பந்து காலிறுதிப் போட்டியில் ஜெர்மனியை வீழ்த்தி அரையிறுதிக்கு ஸ்பெயின் தகுதி. போர்ச்சுகல் உடனான போட்டியில் டொனால்டு ஷூட் அவுட் முறையில் பிரான்ஸ் வெற்றி. எட்டு பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடற்கூறாய்வு முடியும் தருவாயில் உள்ளது. மருத்துவமனை வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், உடற்கூறாய்வு அறிக்கை வெளிவருவதற்கு எவ்வளவு நேரமாகும்? இப்பொழுது அங்கு களச் சூழல் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். தற்போது மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்று கொலை செய்யப்பட்ட நிலையில் அவருடைய உடற்கூறாய்வானது தற்போது சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வளாகத்தில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். இங்கே பதற்றமான ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையில் IPS அதிகாரி தலைமையில் 3 IPS அதிகாரிகள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணிக்கு அவரது உடற்கூறாய்வு செய்வதற்கு தொடங்கப்பட்ட நிலையில் உடற்கூறாய்வு ஒரு வீடியோ பதிவு எடுக்கப்பட்டு 3 மருத்துவர்கள் தலைமை இந்த உடற்கூறாய்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடற்கூறாய்வு முடிந்தாலும் நாங்கள் உடலை பெற மாட்டோம் என்று அவரது கட்சியினர் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு மருத்துவமனை வளாகம் முழுவதுமே ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்க்கலாம் ஜெனிஃபர், இங்க தடுப்பு வேலைகளுடன் கவசங்களுடன் போலீசார் இங்க இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. சுமார் இந்த மருத்துவமனை நாம இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 800 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சென்னை மாநகராட்சியினுடைய காவல்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த உடற்கூறாய்வு பணிகள் முடிந்த பிறகு அவரது உடலானது பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிற்கும் அவர் வீட்டு அருகே இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்திற்கும் எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. கட்சியின் சார்பாக சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், எங்களுக்கு உண்மையான குற்றவாளியை கைது செய்யப்படும் வரை நாங்கள் உடலை பெறமாட்டோம் என்று அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் காவல்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்மால் தற்போது இங்கு பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்னும் சிறிது நேரத்தில் இந்த உடற்கூறாய்வானது முடியும். ரகுவரன், தற்போது உடற்கூறாய்வு முடிந்த பிறகு என்னென்ன ப்ராசஸ் இருக்கு? அவருடைய இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கட்சி அலுவலகத்துக்கு சொந்தமான இடத்திலேயே அவரது உடலை வைப்பதற்கான ஏற்பாடுகளும் அங்கே அதற்கான அனுமதி பெறுவதற்கான வேலைகளும் தொடங்கியிருப்பதாக மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மைக்கேல் தாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக முதல்ல அவரது உடல் பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அவர் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படும். அதன் பிறகு அவரது அங்க பக்கத்திலேயே அவருக்கு நினைவிடம் அமைப்பதற்கான அனுமதியும் மாநகராட்சியிடம் பேசி அதற்கான நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது இங்கு ஏராளமான தொண்டர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அனைவருமே இந்த கோஷம் எழுப்புறது, இந்த போன்ற போராட்டத்தில் ஈடுபடுவது போன்ற தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால போலீசார் அவர்களிடம் இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம், 8 பேர் வரை இதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், விரைவில் அதற்கான நடவடிக்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரகுவரன்.